ஐயோ டைம் ஆகி போச்சு. டாக்டர் எக்ஸாம் எழுதுறமே, பாஸ் பண்ணால் தான் தனிமையை கல்யாணம் பண்ண முடியுமே. என்ன பண்ணுறது? என்ன இது எக்ஸாம் ஹால்னு சொல்லிட்டு ஏதோ காவா உள்ள போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எக்ஸாம் ஹாலா? ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களான்னு தெரில. யார் வராங்கன்னு பார்க்கலாம். வாங்கம்மா, இது ஹால் டிக்கெட் கொடுங்க. கிட்ட வாங்க. ஏன் அங்கே தாம்பரத்தில் நிற்கிறீங்க? இப்படி முன்னாடி இல்லைங்க. ரைட். ஓகே, அக்சசரிஸ்லாம் என்னென்ன போட்டிருக்கீங்க? இந்த எக்ஸாமில் வந்துப்பா இந்த மாதிரி கம்மல், இந்த வியரிங்ஸ்லாம் இது வந்து போடக்கூடாதுமா. ஓகேங்களா? கோல்டில் எதுவுமே போடக்கூடாது. நீங்கள் பிட்டு அடிப்பீங்கன்னு உங்கள் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து போய் படிக்கிறீங்க, டாக்டர் வந்து படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுன்னு வரீங்க. ஆனால் வந்து எப்படி வரணும் எக்ஸாமுக்கு தெரியுதா உங்களுக்கு? இந்த காதில் கம்மல் அது நம்ம மினுக்குது, ப்ளூ கலரில் அது மினுக்குது மண்ணா மாதிரி. அதெல்லாம் கைட்டுங்க. என்ன சார் மாடெல்லாம் ஓட்டி போகிறாங்க? ஏம்மா, மாடு மேய்க்கிறதுக்கு என்ன மாடு போகுது அது போகுது, மாடு மேய்க்கிறதுக்காம்மா வந்த நீ? எக்ஸாம் எழுத சுற்றுச்சூழல் 1000 நடக்குமா, அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. மாடு ஓட்டின்னு போகிறாங்க, அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாதுமா. எக்ஸாம் எழுத வந்து ஆல் டிக்கெட்டு கொடுத்துட்டு என்னென்ன செக் பண்ணி உள்ளே அனுப்புவோம். அதான் எங்கள் வேலை. மாடு ஓட்டி போகிறாங்க, அது ஓட்டி போகிறாங்க, எங்ககிட்ட வந்து கேட்கக்கூடாது. சீக்கிரம் கைட்டி கொடுமா. சுகர் மாத்திரை போடல, நான் வேறு டைம் ஆகுது எனக்கு. ஏமா ப்ரெஷர் பண்ணுறீங்க என்ன? கொடுங்கம்மா சீக்கிரம். ஆல் டிக்கெட்டு இந்த ஷால்லாம் கொடுங்க. அப்படி போடுங்க, கொண்டாங்க. எத்தனை பவுனுமா இது? தேரும்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 பவுன் தேரும். பரவாயில்ல, தங்க வைக்கிற வேலைக்கு. சீக்கிரம் எடுமா. அந்த மூக்குத்தி கை சிரிக்காதம்மா, மூக்குத்தி கைட்டுமா. சிரிச்சு நிற்கிற எக்ஸாம் வந்து எழுத வந்த மாதிரி தெரியலம்மா மூஞ்ச பார்த்தா. கைட்டுமா மூக்குத்தியை. அம்மா அந்த தலைமுடியெல்லாம் கொஞ்சம் கழட்டுங்க. அந்த இதெல்லாம் அந்த பின்னெல்லாம் எடுக்குமா. அப்புறமா அந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் வந்து உங்களை மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து யாரும் கிடையாதும்மா. நீங்கள் வந்து நீட்டாக வந்திருக்கீங்கம்மா எக்ஸாமுக்கு. பர்ஃபெக்டான ஒரு கரெக்டாக வந்திருக்கீங்க. நைட்டியில் ப்ளூ கலர் நைட்டியில் அருமையாக வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு வரணும். அப்புறமா உங்கள் பேர் வந்து மம்முட்டி அம்மா. இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு கல்யாணம், மேரேஜாம்மா? எனக்கு கல்யாணம்னு உனக்கு எப்படி சார் தெரியும்? பின்ன என்னம்மா, கல்யாண பத்திரிக்கையை கொண்டு வந்து கொடுத்துட்டு உன் பேர் போட்டு கல்யாணமான்னு கேட்டாமல் பின்ன என்னம்மா சொல்லுவாங்க? ஐயோ, ஆல் டிக்கெட் எடுத்துன்னு வரதுக்கு பதிலாக கல்யாண பத்திரிக்கை எடுத்துன்னு வந்துட்டுனா? போம்மா, சீக்கிரம் வீட்டுக்கு போம்மா. போயிட்டு எங்கன்னா படிக்கிற வழி, எக்ஸாம் எழுதுற வழியை பாருங்கம்மா. போங்கம்மா.